கரெக்டாக எடுத்துருக்கேன். நான் முதல்ல செக்அப் பண்ணி பார்த்துக்கிடுவோம். அங்கே போனதுக்கப்புறம் அது கொண்டு வரல இது கொண்டு வரலன்னு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது. ஏக்கோ வாளி பையெல்லாம் தூக்கிட்டு எங்கே போறிய? நீ என்ன கேட்ட உமா? நீங்கள் எங்கே போறியன்னு கேட்டேன். எனக்கு சரியாக கேட்கல. அதை கொஞ்சம் பக்கத்தில் வந்து கேளாம். வரேக்கா, அங்கே வந்தே சொல்லுங்க. ஏக்கா இதெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் எங்கே போறிய? கேட்கல. என்ன கொஞ்சம் பக்கத்தில் வந்து கேளாம். இவ்வளோ பக்கத்தில் வந்து சொல்லி உங்களுக்கு கேட்கல. உங்கள் காதுக்கு என்ன காட்சி? என் காதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் நீ கொஞ்சம் பக்கம் வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். நான் காதுன்னு சொல்கிறது மட்டும் உங்கள் காதில் நல்லா விழுது இல்லைக்கா. நீங்கள் எங்கே போறியன்னு நான் கேட்கறது மட்டும் என் காதில் விழ மாட்டுக்கு. அதுக்கான காரணம் உனக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? என்ன கொஞ்சம் பக்கமாக வா, நான் சொல்லுவேன். இப்போ சொல்லுங்கக்கா. என்ன சொல்லணும்? நீங்கள் இந்த பையி வாடி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கே போறிய? என்ன எனக்கு சரியாக கேட்கல. என்ன கொஞ்சம் பக்கவா. என்னக்கா நான் இவ்வளோ பக்கம் வந்து உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலையே. இதுக்கு மேலே இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுக்கா. சரிப்பட்டு வராதுன்னா என்ன பண்ணணும்? இந்த பையி வாளி எல்லாத்தையும் ஒரு சைடில் போட்டுட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போவோம்க்கா. உனக்கு ஆஸ்பத்திரிக்கு கண்டிப்பாக போகணுமா? ஆஸ்பத்திரிக்கு போனால் தானக்கா சரியாக வரும். உன் ஆசையை ஏன் தடுக்கணும்? இன்னும் கொஞ்சம் பக்கம் வா. இவ்வளோ பக்கம் போதுமாக்கா? போதும் போதும். இது வாக்கா இருக்கும்னு நினைக்கேன். வாக்கா இருக்குமா? எனக்கா இந்த வாழையை பிடிக்கணுமா? எதுக்குக்கா என் மண்டியில் முட்டு நீ? எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன பேரு, நான் அடுத்தது சாப்பிட்றதுக்குள்ள சத்தம் கட்டம் ஓடி போயிரு. ஏன்க்கா இப்போ என்னையும் திட்டுதியே? முறைக்காதுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். எப்பவுமே ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு அடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன காரணம்னே சொல்லலையே. என்ன காரணமாக இருக்க போகுது? கண்ணு வேற வலிக்குது. என்னடி இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு எங்கேயும் போறியா? காலையிலேயே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்க. யாரடி உனக்கு இந்த மேக்கப் போட்டு விட்டது? அவியே தான். நீங்க தான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டீங்களாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த வாளிலையும் பையிலையும் தான் மேக்கப் கிட்ட வச்சிருக்கீங்களோ? ஏக்கா அவளுக்கு மட்டும் அழகா மேக்கப் பண்ணி விட்டுருக்கீங்களா? எனக்கும் பண்ணுங்களா? கண்டிப்பாக உனக்கு பண்ணணுமா? இப்போ சின்ன பொண்ணு நல்லா வாங்க போறா. இதில் நின்று அவள் அடிபடுறதையும் வேடிக்கை பார்ப்போம். இந்த வாளியையும் பையன் கொண்டுட்டு எங்கக்கா போறிய? கேட்கல. அதே எதுக்குக்கா கோவமா கேக்குதிய? உங்களுக்கு கேட்கலன்னா நான் பக்கத்துல வந்து சொல்லுங்கக்கா. நீங்கள் எங்கேக்கா போறிய? இன்னும் கேட்கல. ஏக்கா உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு உடம்பு சரியாக தான் இருக்குது. உன் உடம்பு தான் இப்போ என்னமோ மாதிரி ஆக போகுது. ஒருத்த வெளியே போகும்போதுல எங்கே போறியன்னு கேட்குதே உனக்கு அறிவு இருக்கா? அவளுக்கு எங்கக்கா அறிவு இருக்கு? இருந்தா ஏன் அவள் இப்படி கேட்க போறா? உனக்கு அறிவு இருக்குதுல்ல, கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்லு பார்ப்போம். பக்கத்தில் வந்து சொன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்கா? நான் வர மாட்டேனே. எடி ரொம்ப தான் ஆடாத. என் கை என் கால், நான் ஆடுவேன். உனக்கு என்ன? இப்போ எதுக்கடி என்னை அடிச்ச? என் கையை என் இஷ்டம், நான் அடிப்பேன். உனக்கு என்ன? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆளால ஒரு சின்ன பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கியே. என்னது நீ சின்ன பிள்ளையா? இப்படியே பொய்யெல்லாம் புழுவாத. நான் ஏன் பொய் புழுவணும்? எங்கள் குடும்பத்தில் நான் தான் சின்ன பிள்ளை. நான் அப்போதே வீட்டுக்கு போயிருந்துக்கலாம். இவ அடி வாங்கதை பார்த்து ரசிக்கலான்னு நினச்சேன். இவளும் என்னையும் அடிச்சு விட்டா. என்னது உன்னை அக்கா அடிச்சாவளா? அப்படியே என்னை அடிச்சா உனக்கு சந்தோஷம் தானே? நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அது நம்பிதான் அவி அடிச்சிருக்காவ. நான் ஒரு தப்பு பண்ணாம தான் அவிய என்னையும் அடிச்சவ. எனக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா? நீ தப்பு பண்ணாம தான் அக்கா உன்னை அடிச்சவனா? நான் என்னன்னு கேட்கேன். எதுக்குக்கா அவளை அடிச்சிய? என்ன காரணம்னு உனக்கு தெரிஞ்சுக்கிடணுமோ? ஆமா, எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல வா. சின்ன பொண்ணு அவிய கிட்ட போவாத. எதுக்கடி போகக்கூடாது? அவிய என்னை அடிச்சது மாதிரியே உன்னையும் அடிச்சு விடுவாவ. அதுல என்கிட்ட நடக்காது. சொன்ன கேளு, அவிகிட்ட போவாத. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. கம்மனு கடை, நான் போய் கேட்டு வரேன். வா சின்ன பொண்ணு, என்ன காரணங்கத நான் சொல்லுவேன். சொல்லுங்கக்கா. என்னதான் சொல்லணும்? உமாவை ஏன் அடிச்சு எங்கிற காரணத்தை சொல்லுங்க. நானே ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம வேலை கிடைச்சிருக்குன்னு அவசரமாக கிளம்பி போன அன்னைக்கு எங்கே போறியேன்னு அவள் என்னையை பார்த்து கேட்ட அன்னைக்கு நான் அவளை அடிக்காம கொஞ்சம் செய்வேன். வெளியே கிளம்பும் போதுல எங்கே போறியேன்னு கேட்டானா காரியம் விளங்குமா? நீங்க அவளை அடிச்சது சரிதான்க்கா. வெளியே போகும்போதுல எங்கே போறியேன்னு கேட்காம வேற எப்படி கேட்க முடியும்? நீ என்ன சின்ன பிள்ளையா? எப்படி கேட்கணும் கூட உனக்கு தெரியாதாங்கோ? எனக்கே தெரியாதுக்கா, எப்படிக்கா கேட்கணும்? இவளை மாதிரி எப்படி கேட்கணும்னு கேட்கணும். அதை விட்டு போட்டு திரும்ப திரும்ப எங்கே போறியேன்னு நீ கேட்டான்னு வச்சுக்க, இதே மாதிரி அடிதான் வாங்கணும். இப்போ நான் சொல்லுகிறத 2 பேரும் கவனமாக கேளுங்க. வெளியே யாரும் கிளம்பி போகும்போதுல எப்படி கேட்கணும் தெரியுமா? எப்படிக்கா கேட்கணும்? எங்க தூரமாக போறியே அப்படின்னு கேட்கணும்.
தூரமாக போறியேன்னு கேட்கறது தப்பு இல்லையா? அது ஒன்றும் தப்பில்லை சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்கள் தூரமாக போறியே? தூரமாக போல, பக்கத்தில் தான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். என்னக்கா 100 நாள் வேலைக்கு போறியடா? நீங்கள் 100 நாளும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளையில யாருக்கா பாப்பா? நீ அடுத்ததான் அக்கா கிட்ட செமத்தியாக வாங்க போகிறங்கிறதே எனக்கு நல்லாவே தெரியுது. அவைய இனி மறுபடியும் அடிக்கிறதுக்கு நான் என்னத்தை தப்பாக கேட்டேன்? இவிய 100 நாள் இல்லை 365 நாளும் வேலைக்கு போன கூட இவிய பிள்ளைகளை பார்க்க சீலக்கா இருக்காவ. அதுக்கு எதுக்கு இப்போ நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க? உனக்கு சந்தோஷமா இல்லையா? நினச்சி பாரு, உனக்கும் சந்தோஷம் வரும். ஐ 100 நாள் வேலை, 100 நாளும் நாங்கள் ஜாலியாக இருப்போம். உங்கள் 2 பேத்துக்கு எனக்கு இருக்க பிடிச்சிருக்கு. நடுத்தரில் கடந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குதே. இன்னைக்கு போயிட்டு நீங்கள் எத்தனை மாதம் கழிச்சு வருவீங்க? உனக்கு தான் கணக்கு நல்லா தெரியும்ல, கணக்கு பண்ணி பார்க்க வேண்டியது தானே. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், அது போக ஒரு 10 நாள், 3 மாதமும் 10 நாள் கழிச்சு வருவாங்க. உனக்கு ஒரு சின்ன கணக்கு கூட போட தெரியல. நான் சொன்ன கணக்கு தப்புன்னு நீ எதை வச்சு சொல்லுங்க? நீ சொன்ன கணக்கு தப்பு தான், அக்கா கிட்டே கேட்போம். ஏக்கா இவ சொல்லுக்கா நீங்கள் 3 மாதமும் 10 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவீங்களா? அப்படியா? இவ சொல்லுக்க கணக்கு தப்பு தானேக்கா. நீங்கள் 3 மாதமும் 12 நாள் கழிச்சு தானே வருவிய. நீங்கள் 2 பேர் சொல்கிற கணக்கும் தப்பு. நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கே வந்துடுவேன். என்னக்கா சொல்றியா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இன்னைக்கே வந்துடுவீங்களா? அப்போ நீங்கள் 3 மாதம் கழிச்சு வர முடியலா? என் தங்கச்சி வீட்டு சாப்பாடை திங்க விடாமல் நான் இடைஞ்சல இருக்கேன்னு இனி ஒரேடியாக விரட்ட பார்க்குறீங்களோ? ஏக்கோ சத்தியமா அப்படின்னு நினைக்கல. ஏக்கா நான் அப்படின்னு நினைக்கல. சரி சரி நம்பிட்டேன். 2 பேரும் மூஞ்சியா ஒழுங்க வைங்க, பார்க்க சைக்கல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகக்கா. கேட்டால் அடிக்க மாட்டீங்களே? அடிக்க மாட்டேன், கேளு. நீங்கள் முதல்ல 100 நாள் வேலைக்கு போகிறதா சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கே வர்றதா சொல்கிறீங்க. இதில் எதுக்கா உண்மை? ஆமாக்கா, எனக்கும் அதே டவுட்டு தான். சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஏன்டி இன்னைக்கு 2 பேரும் இப்படி காமெடி பண்ணிட்டு தெரியுதிய? நான் சொன்ன 2மே உண்மைதான். அது எப்படிக்கா 2மே உண்மையாக இருக்க முடியும்? உங்கள் 2 பேத்துக்கும் 100 நாள் வேலைன்னா என்னங்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும்க்கா. எனக்கும் தெரியும்க்கா. 1 போட்டு 2 சீரை போடுறது அது எனக்கா 100? அது கூட தெரியாமே இருப்போம். உமா, நான் உன்னைய முதல்ல அடித்தேன் பேரு. அப்போ என் மனசில் ஒரு ஓரத்தில் இந்த பிள்ளையை இப்படி அடிச்சிட்டேமேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ மனசில் என்ன தோணுது தெரியுமா? எனக்கா தோணுது உன்னைய அடித்தது தப்பே இல்லைன்னு தோணுது. எதுக்குக்கா இப்படி சொல்றிய? என்னவா, நேற்று பிறந்த பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும் 100 நாள் வேலைன்னா என்னன்னு. 100 நாள் வேலைன்னா என்னதுக்கா? எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. என்னதுக்கா புரிஞ்சு? 2 பேருமே ஒரே குட்டையில் ஊறின மாட்டேங்க தான். ஏக்கா எனக்கு வெக்கமாக வருது. இப்படி பப்ளிக்கிலலாம் வச்சு எங்களை புகழாதுங்க. என்னது புகழ்தானா? அவங்க 2 பேர்த்தையும் நான் திட்டிகிட்டு இருக்கேன். தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானக்கா சொல்ல முடியும். நான் சொல்ல கதை கவனமாக கேளுங்க. நீங்கள் 2 பேரும் ரோட்டு கரையில் நடந்து போயிட்டுருப்பீங்களா? அப்போ சைடில் என்ன இருக்கும்? சைடில் என்ன இருக்கும்? ஏக்கா சைடுலலாம் வீடு இருக்கும். நான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ள இவன் முந்திட்டா. உங்கள் 2 பேர்த்தையும் புத்திசாலின்னு நினச்சி பேசணும் பேரு. அது ஏன் தப்பு தான். உங்ககிட்ட நான் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு வேலைக்கு போக நேரம் ஆயிரும். என்ன வேலைன்னு நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். சரி சொல்லுங்கக்கா. ரோட்டு கரையிலலாம் மரம் நடுவுல அந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன். ஏக்கா அந்த வேலையை செய்ய போறிய? நாங்களும் வரோக்கா. ஏக்கா அந்த வேலை கேட்க போறிய? நானும் வரேன்க்கா, என்னையும் கூப்பிட்டு போங்க. ஏக்கா நானும் வரேன் என்னையும் கூப்பிட்டு போங்க. அந்த வேலை என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய? அந்த வேலை எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் 2 பேத்துக்கும் நல்லாவே தெரியும். நான் சொல்லுகிறது சரிதானே சின்ன பொண்ணு? சரிதான். ப்ளீஸ்க்கா ப்ளீஸ் எங்களையும் கூட்டிகிட்டு போங்க. வேலைக்கு போகிற இடத்துல ஃபோனுக்கு டவரும் கிடைக்காது. மழை பெய்யுதுன்னா ஃபோனும் பார்க்க முடியாது. நீங்கள் 2 பேர் வந்தால் அங்கோளுகளுக்கு நல்லா பொழுது போகும். சரி வித்தை காட்டுறத நிப்பாட்டு. மீதி வித்தெல்லாம் 2 பேரும் வேலை செய்ய இடத்துல போய் காமிங்க. 100 நாள் வேலை ஜாலி. 2ம் இப்போமே வித்தை காமிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வேலை செய்ய இடத்துல உள்ளவர்களுக்கெல்லாம் நல்லாவே நேரம் போகும். சரி 2 பேரும் கிளம்புங்க. சரிக்கா.